இல்ல ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. அதாவது அவர்கள் எப்போது கொடியை அறிவித்தார்களோ, அப்பவே தெரியும் அவர்கள் கட்சி அவர்களுக்கு இருக்கு என்று தெரியும். ஏனென்றால் இந்த ஒரு ரொம்ப லேட்டான வேலையில போயிட்டு நீங்க தேர்தல் ஆணையத்தில போயிட்டு ஒரு புது ஒரு கட்சிய ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அவர்களும் செய்ய மாட்டார்கள். ஞானேஷ்குமார் என்பவர் பாஜக ஆஃபீஸ்ல தான் சீட்டு போட்டு உட்கார்ந்திருக்கிறார் என்பதுதான் ஏறத்தாழ அது மாரி தான் இருக்கு. இப்ப நிர்வாச்சன் சதன். ஸோ அதனால அவர்கிட்ட இன்னும் பருப்பு வேக போறதில்ல. அப்ப என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கின்ற ஒரு எக்ஸிஸ்டிங் கட்சிய வாங்க முடியும். அதுதான் செய்திருக்கிறாங்க. அப்ப இது இப்படி ஒரு விக்கல் வாங்கல் முறையில தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பல நபர்கள் கட்சி தொடங்குறதுக்கு என்ன தொடங்குறதுக்கு காரணம், ரிஜிஸ்டர் பண்றதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தாலும், அது எம்ஜிஆர் பேர்லயானாலும் சரி, அண்ணா பேர்லயானாலும் சரி, கலைஞர் பேர்லயானாலும் சரி, தொடங்குறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு நாள் வித்து விடலான்ற இந்த காரணத்தினால தான். அதனால தான் சசிகலா அம்மையார் ரொம்ப அடக்கமா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொண்டர் ஒருவர் ஆரம்பிச்சார் இந்த கட்சிய. அதுல போய் நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தொண்டர் தானே அதுக்கு ஃபவுண்டிங் தலைவராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறாரா என்று நமக்கு தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். இவர்கள் தான் அதுக்கு தலைவராக இருப்பார்கள் என்றுதான் என்னுடைய ஒரு அசஸ்மெண்டா இருக்கிறது. இப்போ 2016 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பதவியேற்பு விழா வரைக்கும் சென்ற சசிகலா இன்று ஒரு புதிய கட்சி தொடங்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். அதிமுகவை பொறுத்தவரை மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல்ல அதிமுக என்ற கட்சியை விட அதிமுகல முன்னால் இருந்த நபர்களுக்கு அதை விட முக்கியமான தேர்தல். யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். அதே மாரி இந்த பக்கம் டிடிவி தினகரன் ஆனாலும் சரி, இல்ல சசிகலா அம்மையார் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஒரு ரெலவன்ஸ் இந்த தேர்தலுக்கு பிறகு இருக்குமா இல்லாத போகுமா என்ற அந்த ஒரு நிலையில் தான் இப்போ பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஏதாச்சும் ஒரு விதத்துல கட்சியை தக்க வச்சு ஜெயிச்சிட்டாரே வச்சுக்கங்களேன், பாஜக ஆதரவோடு. அதோடு சசிகலா அம்மையாரும் அதே மாதிரி டிடிவி தினகரனும் எல்லாம் இனி இந்த ஒரு அதிமுக என்ற அந்த கனவையே மறந்து விடலாம். அதிமுகவை ரிவைவ் பண்ணலாம், இல்லைன்னா அதிமுக நம்ம கைக்கு வரும், இல்லை என்றால் நாம தமிழகத்தில் அரசியல் நடத்தலாம் என்ற அந்த விஷயத்துக்கே நீங்க முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தோற்றுவிட்டால் அதிமுக என்ற அந்த கட்சி ஒரு பெரிய ஒரு அன்டிராவலிங் நடக்கும். அந்த அன்டிராவலிங்ல இவர்கள் எல்லாம் உள்ள கட்சியை எடுத்துக்கொள்ளலாம் என்ற அந்த அடிப்படையில் தான் செய்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரை இந்த கட்சி இந்த தேர்தல் ஜெயிக்கக்கூடாது. இந்த தேர்தல் ஜெயித்து விட்டால் நிச்சயமாக அதன் பிறகு இவர்களுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் ஃபியூச்சரே கிடையாது. இது ஜெயித்து விட்டால் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு பிரைட் ஃபியூச்சர். இதே நேரத்தில் தோற்றுவிட்டால் நிச்சயமாக அதிமுக சலசலப்புகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதில் இவர்கள் நிச்சயமாக ஆதாயம் தேடுவார்கள் என்றுதான் என்னுடைய ஒரு கணக்காக இருக்கிறது. அதே வேளையில் ஒத்த கருத்து கொண்ட கட்சிகளோடு வரும் தேர்தலில் கூட்டணி வைப்போம் என்ற ஒரு கருத்தையும் அவங்க பதிவிட்டிருக்காங்க. இன்றைக்கு இருக்க சூழலில் இந்த கூட்டணிக்குள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் யாரெல்லாம் இருப்பாங்க நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ நாம 2 பேரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்ம போய் சசிகலாட்டு போய் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். நான் என்னது தமிழ் பேசும் மலையாள ஜேர்னலிஸ்டினுடைய ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியினுடைய பேர் வைத்துட்டு நான் போய் சேரலாம், நீங்களும் போய் சேரலாம். அந்த மாதிரி கட்சிகள் தான் வரும். இப்போ என்னை பொறுத்த அளவு இப்போ விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு எவ்வளவு டிராக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏறத்தாழ எல்லாருமே செய்கின்ற அந்த இது என்னது சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா, அவருக்கு சில சர்வே சொல்றது 20% வரை அவருக்கு வாக்குகள் கொடுக்கிறார்கள். அந்த ஒரு கட்சியோடையே கூட்டணி வைக்கிறது யாருமே விரும்பாத ஒரு நிலையில், இல்லை என்றால் போகிறதுக்கு மனம் இல்லாத நிலையில் இப்ப சில அன்புமணியுடைய பாமகனா போக முடியாத சூழல் இருக்காங்க. ஏன்னா கேஸ் இருக்கிறது பிடிச்சி டப்புன்னு பிடிச்சி உள்ள விட்டுருவாங்க. இந்த மாதிரி சில நபர்களை தவிர்த்து பாக்கி இருக்கிற நபர்கள் அவருடைய கட்சி நடத்துறார்கள். ஒரு திருமாவளவன் கட்சி நடத்துறாரு, கம்யூனிஸ்டுகள் கட்சி நடத்துறார்கள். இவர்கள் எல்லாம் ஏன் அந்த கூட்டணியை விட்டு திமுக கூட்டணியோ இல்லைன்னா அதிமுக கூட்டணியோ விட்டு ஒரு ஐஜேகே ஏன் அந்த கூட்டணியை விட்டு வெளியே ஏன் விஜய் கூட போக மாட்டேங்குது? அப்போ 20% இருக்கின்ற ஒரு நபர்கிட்டயே யாரும் செல்ல மாட்டாகிறார்கள். அப்புறம் யார் செல்வா? சசிகலா செல்வான்னு பாத்தீங்கன்னா, நாம திடீர்னு இப்போ ஒரு லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சோம்னா டப்புனு போய் சேர்ந்துடலாம். நமக்கு கொஞ்சம் இந்த தேர்தலுக்கு நம்ம சொகுசா வாழலாம்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் வரை. தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஆர்கே. நன்றி.